என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கதை சொல்ல முடியுமான்னு செட்டியார் கேட்டார். ஏவிஎம் செட்டியார். அவர் யாரு எவ்வளவு பெரிய ஆளுங்களா உண்மையான தெரியாது. அங்க போய் காஞ்சியில படிச்சது, பச்சைபாசல படிச்சது, படங்கள் பார்த்தது, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் ஸ்ரீலங்கால சின்ன வயசுல. அதனால எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது. போனோன்னா கதையை கேட்க சொன்னாரு. 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சரி நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. அப்புறம் ஜேஆர் மூவிஸ்ல தங்கி இருக்கேன். ஜேஆர் மூவிஸ்ங்கிறது புதிய பூமி ஆபீஸ், புதிய பூமி எடுத்த படத்தினுடைய ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல மாடியில ஒரு ரூம் வாடகை எடுத்து தங்கி இருக்கேன். அங்க வந்து கதவை தட்டினாங்க. ஓபன் பண்ணா ஏவிஎம்ல இருந்து வர்றேன்னு ஒரு டிரைவர். சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். அப்பச்சி கூட்டிட்டு வர சொன்னார் செட்டியார். சரி, அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போனேன். இன்னொரு கதை சொல்ல முடியுமான்னு கேட்டார். சரி, இன்னும் மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னார். ஏறுது நமக்கு. சரி, இன்னும் வெயிட் பண்ணேன். ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு என்ன கூப்பிடுறாங்க. உள்ளே என்ன போனால் செட்டியார் இல்லை, முருகன் சார் உட்கார்ந்துருந்தார். ஏவிஎம் முருகன் முதல் சார். 2 அக்ரிமெண்ட் எடுத்து போட்டார். என்னன்னு கேட்டார். நீங்கள் சொன்ன 2 கதையும் ஏவிஎம் வாங்குகிறோம், இதில் கதைக்கான அக்ரிமெண்ட், இதை கொஞ்சம் படித்து பாருங்கள். படித்தா 10 வருஷம் ஏவிஎம் ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செய்யணும். அதுக்கு மாதம் 2500 சம்பளம். அந்த காலத்தில் 2500 நம்புங்க. வடசரவாக்கத்தில் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஒரு கிரவுண்ட் 500 வாங்கலாம். அப்போ 2500 சம்பளம்னு போட்டிருக்கு. நான் சொன்னேன், இதில் நான் கையெழுத்து போடுவேன், இதில் நான் போட மாட்டேன். ஏன்? இது என்ன இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது எம்ஜிஆர். அவரால் தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அதனால் அவரை கேளுங்க, அவருடைய ஒப்பந்தம் இருக்கான்னு முருகன் கேட்டார். ஒப்பந்தம்லாம் கிடையாது சார், ஒப்பந்தம் தேவையில்லை. நான் அவர் ஆளு, அவர் சொன்னாதான். சரி, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. சரி, நான் கேட்டு வந்து சொல்கிறேன்னா அந்த கதைக்கு கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதம் அங்கேயே 10 வருஷம் நான் கையெழுத்து போடல. அடுத்த நாள் எம்ஜிஆர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போனேன். கொஞ்சம் பேரோட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் பக்கத்தில் நிற்கிறேன். அவருக்கு தெரியும் நான் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியும். பல பேர் வந்து நிற்பாங்க, அவருக்கு தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி அதுலேயும் சில உண்மை இருந்தது. சரின்ட்டு முன்னாடி நின்னேன். என்ன ஒன்றும் இல்லை, என்ன 3வது கதை ஓகேயா? 24 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஏவிஎம் அங்கே, இவர் அங்கே அடையார் ஸ்டுடியோ அங்கே கேட்குறாரு. நான் 10 வருஷம் கையெழுத்து போடலாமே. அடுத்த ஷாக். ஏன்? உங்களை கேட்காம நான் என்ன பண்ணிட்டேன்? இல்லை, அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டல, வாங்கன்னு கூப்பிட்டல. ஆமாம். வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமாம். சினிமா மட்டும்தானே? ஆமாம். சினிமாங்கிறது எம்ஜி ராமச்சந்திரன் மட்டும் அல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஏன் மறுக்கிறீங்க? கண்டிப்பா அப்பா கிட்ட தான் இருக்கும். பதிலே சொல்லாது. போய் கையெழுத்து போட்டுட்டு ஒத்துக்குது. இல்லை, நான் அங்கே போயிட்டேன்னு நான் கூப்பிடும்போது வந்தால் போதும், தேவை இருக்கும்போது கண்டிப்பாக கூப்பிடுவேன். போய் கையெழுத்து போட்டேன். ஊட்டிக்கு ஷூட்டிங் போயிருக்கும்போது அது எல்லாரும் சொன்ன நிகழ்வு தான். குளிரில் நடக்கிறாங்கிறதுக்காக 200 பேர் யூனிட்டில், அந்த 200 பேருக்கும் ஸ்வெட்டரும் ஷூவும் வாங்கி கொடுத்தாரு. இது மிக சாதாரணம். பட் இதை எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை கூட உத்து கவனிச்சு அதில் தன்னை இன்வால்வ் ஆக்கிக்கிட்டு, அதை நான் சுருக்கமாக ஒரு இதில் சொல்லணும்னா, அப்போ ஆரம்ப காலத்தில் அவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது திமுக வந்ததுக்கப்புறம். ஏன்னா அண்ணாவுடைய உண்மையான சிஷ்யனாக இருந்தார். அதனால தான் அவர் அண்ணாவுடைய பேரையும் அண்ணாவுடைய படத்தையும் கொடியிலே ஏற்றினார், கட்சியிலே ஏற்றினார். கடைசி வரைக்கும் அவர் அண்ணாவை வாழ வச்சாரே தவிர தன்னோட பேரை கொண்டு வந்து நிற்கணும்னு அவர் நினைச்சதே இல்லை. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, எம்ஜிஆரோட பேர் எங்கேயாவது இருக்கா? பட் ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்றேன், he had no faith on God, but godliness was in him. அதுதான் நான் அவர்கிட்ட பார்த்தது. தெய்வத்தை நம்ப மாட்டாரு, ஆனா தெய்வீகத்தன்மை அந்த மனிதனுக்குள்ளேயே இருந்தது. அந்த தெய்வீகத்தன்மை தான் மற்ற சிறந்த அரசியல்வாதிகளை, பெரிய படிப்பெல்லாம் படித்த அரசியல்வாதிகளை, பொருளாதாரம் கற்றவங்களை எல்லாரையும் ஜெயிக்க வச்சு மக்கள் தலைவராக
அவரை மக்கள் கொண்டாடினாங்கன்னா அவருடைய மனித நேயம், அந்த உள்ளத்தில் ஒரு கள்ளம் இருக்காது, கபடு இருக்காது. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்தார், போனேன். எல்லாரோடையும் பக்கத்தில் உட்காரு, எனக்கு என்ன பிடிக்கும்னதெல்லாம் கேட்டு அதை போடுன்னு சொல்லுவார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ சொன்னார், இல்லை சார் அது அப்படின்னு கையை பிடிச்சிட்டார். நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். எல்லாரும் என்ன அண்ணான்னு கூப்பிடுறாங்க, சின்னவர்னு கூப்பிடுறாங்க, நீ மட்டும் வந்ததுலேருந்து சார் சார்னு இல்லை. இந்த எல்லாருமே அண்ணன்னு கூப்பிடுறது அதில் ஒரு உண்மைத்தனம் இருக்கிற மாதிரி எனக்கு படலை. அப்போ உண்மையான அண்ணான்னு நினச்சிட்டு கூப்பிடு அப்படின்னா, அண்ணன் நான் அண்ணனை தான் கூப்பிடுவேன். அந்த அண்ணன் இருந்த வரைக்கும் நான் ஒரு குட்டி மகாராஜா. ரொம்ப நல்லவர், தங்கமானவர், எதையுமே சொல்றதில்லை, செய்வார். எல்லாமும் அவருக்கு தெரியும். உதாரணமாக எடிட்டிங் ரூமுக்குள்ளே போனால் இவர் தான் கண்ணாடி போட்டுட்டு எல்லாம் ரீலேம் எடுத்து ஒவ்வொரு இதுவாக பார்ப்பார். உதாரணமாக ஒரு படம், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் ஒரே நாளில் 4 தடவை பார்த்தார். முதல்ல ஒரு தடவை பார்த்தாரு, எடிட் பண்ண கொண்டு போய் பண்ணிட்டு வர சொன்னார். திருப்பி பார்த்தாரு, திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு சீன்களெல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் பார்த்தாரு. அப்படி ஒரே நாளில் 4 தடவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது, ஓகேயா அப்படின்னா அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. சூப்பர் ஆள். அதாவது எந்த விஷயம்னாலும் அவருக்கு தெரியாத விஷயம் இருக்காது. தெரியாத விஷயம் இருந்தால் அது தெரிஞ்ச ஆளுங்களை கூப்பிட்டு வீட்டில் உட்கார்ந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவார். அதுக்கு வைக்கப்பட மாட்டார். அடுத்து நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். இப்போ நான் வாத்தியாரை வச்சு தயாரிக்கிறது இல்லை. வாத்தியார் அரசியலுக்கு வர போகிறார். 72 கட்சி பிரிஞ்சாச்சு. என்ன பண்ணலாம்? 72க்கு முன்னாடி 64 இந்த 72 வரைக்கும் பொற்காலம், தமிழ்நாட்டின் பொற்காலம், எனக்கு பொற்காலம். அப்போ நான் யோசனை பண்ணுறேன், அரசியலுக்கு வர்ற இவருக்கு நாம் ஒரு படம் எடுக்கணும். ஒரு படம் எடுத்தேன், மான்குடி மைனர். அண்ணா நீங்க நினைத்தபடி நடந்திருக்கு, புரட்சி தலைவர் கையில் நாடு இருக்கு, அந்த பாட்டு இருக்கிற படம். அதுல ஒரு ஊழல்வாதிய வில்லனாக்கி ரஜினி அவனை எதிர்த்து பேசுற மாதிரி ஆக்கி, ரஜினியும் வில்லன் ஆனா ஹீரோ விஜயகுமார். அந்த படத்தை எடுத்து படம் முடிஞ்சது. சென்சாருக்கு போனேன், படம் பேண்ட். நான் கவலைப்படல. வந்த ஆஃபீஸில் வெளியே வெராண்டாவில் தூணில் சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஐசரி வேலனும் வில்லன் கண்ணனும் 2 பேரும் காரை நிறுத்திட்டு அங்கே இருந்து கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு நடந்து வர்றாங்க. கிட்ட வரும்போது என்ன வாத்தியார் என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னு கேட்டேன். 2 பேரும் அதிர்ச்சியாகி நின்னாங்க. நீ அது பெரிய தொல்லையாக இருக்கு. ஐசரி வேலை கண்ணன் சொல்ல, அண்ணன் என்னென்ன என்ன அங்கேருந்து தான் வர்றோம், அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டாங்களா? யார் ஃபோன் பண்ணுவாங்க? அவர் குணம் அப்பா மாதிரி, இதய தெய்வம். கடவுளை வணங்குறனா அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாத, அவர் எப்படி நடப்பார் எனக்கு தெரியாத. சென்சார் பேண்டுங்கிறது வாத்தியார் காதுக்கு போயிடுச்சு. இவங்களை அனுப்புகிறார், என்னை வந்து பார்க்க சொல்ல அவனை அப்படின்ட்டு இருக்காரு. நான் போனேன், தலை குனிச்சிட்டு ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தார். உள்ளே நுழைஞ்சேன், போய் கையை கட்டி நிற்கிறேன், நிமிந்து பார்க்கல. என்ன வம்பு பண்ணிட்டு வந்திருக்கேன்? நாம் மறுபடியும் திட்டத்தான் போகிறார். பேசாம நின்று என்ன இப்படி பார்த்தவர் சிரிச்சிட்டார். நான் அவ்வளோ பரிதாபம் முகத்தை வச்சு நிற்கிறேன். பெரிய நடிகர் நீங்கள் அப்படின்னாரு. இல்லைண்ணே என்ன இல்லை இப்படி சொல்லிட்டாங்க. என்னென்ன கட் பண்ண சொன்னாங்க? இல்லை படமே பேண்டுன்னு. என்னென்ன கட் பண்ணால் சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சிஎம் ஆயிட்டார். 77 11 மணிக்கு நான் படத்தை இந்த தியேட்டரில் பார்க்குறேன். ஒருத்தருக்கும் சொல்லப்படாது. 11:10 ப்ளூ 477 உள்ள நுழையுது தியேட்டர் காம்பவுண்டுக்குள்ள. ஓட்டிட்டு வர்றது கதிரேசன், அவர் டிரைவர். அந்த கதிரேசன் என் டிரைவர், எங்கிட்ட டிரைவராக இருந்தவர் தான் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கார். அது அவருக்கு தெரியாது.
நல்லவர். அதனால் சரி கதிரேசன் தான் ஓட்டிகிட்டு வர்றார். இவர் வந்து இறங்கி உள்ளே போயிட்டார். கதிரேசனை சொல்லிட்டார், நான் உள்ளே போகிறேன். ஜானகி அம்மா, இவர் சித்ரா கிருஷ்ணசாமி, ராமதாஸ் தாளம்பூ டைரக்டர் உட்கார்றாங்க. பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னாரு. என்ன ஜானகி அம்மா அந்த பக்கம், இந்த பக்கம். நான் முன்னாடி உட்காந்து ஓடி வந்துட்டேன். என்ன தப்புன்னு தட்டி விட்டாரா, இதை பார்த்துட்டு தட்டி விட்டாங்க. வேண்டாம், எந்த காலத்திலும் அவர் கை என் மேல அடிக்கிறதுக்காக பட்டதுன்னு இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் பண்றதுக்காக மட்டும்தான் அவர் கை என்ன தொடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வாழ்ந்தவன். அதனால் முன்னாடி போய் ஒரு 4 ரூம் முன்னாடி உட்காந்துட்டேன். படம் நடக்க நடக்க சத்தம் போட்டு சிரிக்கிறாருங்க, சத்தமாக சிரிக்கிறாருங்க. அப்படி இருக்கும் ரஜினி பேசுகிற வசனங்கள் அந்த ஊழல்வாதியை பற்றி இந்த பிரமாதமாக எழுதியிருந்தேன் அதெல்லாம். அதனால் படம் முடிய போகுது, நான் வெளியே ஓடி வந்துட்டேன். நடந்து வந்தேன், வெளியே ஓடி வர்றாங்க. ராமதாஸ் ஓடி வந்து அண்ணா கூப்பிட்றாரு. அவன் போனா வந்தார். இப்படி பின்னாடி கையை கட்டி நிற்கிறாரு. அப்படி முன்ன கட்டிப்பட்டேன். எதை இதை வெட்டினா சென்சார் ஓகே ஆகும் நினைக்கிறீங்க? இல்லை, எதுனாலும் நான் வெட்டி கொடுக்க தயாராக இருக்கேன். உங்கள் படம் பாதிக்காத விதமாக எதை வெட்டினா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எழுதி இவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு கிருஷ்ணசாமி சாரை காட்டினார். சரி அப்படின்னு சிரித்தார். சிரிச்சுட்டு மூக்கை தட்டி விட்டுட்டு வந்து காரில் ஏறிட்டார். அம்மா ஏறிட்டாங்க. இவங்கெல்லாம் ஏறினதுக்கப்புறம் டிரைவர் ஏறுறதுக்கு முன்னாடி ஊருக்கு மேலால் அந்த பக்கம் நான் கையை கட்டிக்கிட்டு இப்போ நிற்கிறேன். அப்படி அட்டென்ஷனில் நின்றுருக்கேன். அப்படின்ட்டு காரில் ஏறிட்டார் கதிரேசன். வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்றுமே சொல்லலையே, மனம் துடிக்குது. எப்போவுமே அவர் காரில் கவனித்து பாருங்கள், எப்பவும் வேறு இடத்துல உட்கார மாட்டார். பேக் சீட்டில் லெஃப்ட் சைட் கார்னரில் தான் எம்ஜிஆர் உட்காருவார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது அவர் எனக்கு சொல்லியிருக்கார். சரின்னு நான் அந்த சைட்டில் தான் கையை கட்டிக்கிட்டு 3 அடி தள்ளி நிற்கிறேன். அப்போ கொரோனா இல்லை, அவரை பார்த்தா பயம். அதனால் 3 அடி தள்ளி நிற்கிறேன். கண்ணாடி இறங்கிச்சு அப்படின்னு கிட்ட போனேன். இப்படி நிற்றாரு, ஒன்றும் புரியலை. அப்போ கையை கொடுத்தேன். அப்படி பிடிச்சி அமுக்கினார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அவர் அப்படி சொல்கிற ஆள் இல்லை. நான் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்திருக்கேன். நான் உனக்கு ஒன்றும் பெருசாக நல்லது செய்யலை, ஆனால் நீ நன்றி செலுத்தணும்னு நினச்சிருக்கேன், பெருசாக பண்ணியிருக்கேன். அதுட்டா சந்தோஷமா இருப்பியா? அழுதுட்டேன். எம்ஜிஆர் சிபாரிசு பண்ண மாட்டார், யாருக்கும் சிபாரிசு பண்ண மாட்டார். பதவிக்கு வந்த பின்னாடி அத்தனை வருஷம் முதல்வராக இருந்த அந்த மனிதர் ஒரு கிரவுண்ட் நிலம் கூட தன் பேர்ல வாங்கினதில்லை. இதை அடிச்சு சொல்ல என்னால முடியும். அவர் வந்து மக்களை பத்தி சிந்திச்சாரு, தன்னை சார்ந்தவர்களை பத்தி சிந்திச்சாரு. அவருடைய கோபத்துல கூட மனித நேயம் இருந்தது. அவருக்கு கோபம் வந்தா கொடுப்பார், கோபம் வந்தா கொடுப்பார். விரோதி கிட்ட கூட அன்பு காட்டுற ஒரே மனிதன் அவர்தான். அண்ணா நான் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன்.